ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு ப்ரான்ஸ் போட்டு என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம்ஸ் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், சோம்பு ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் தனி மிளகாய் தூளும் சிக்கன் மசாலா தூளும் ஒவ்வொரு ஸ்பூன், அப்புறம் தேங்காய் ஒரு மூடி அரைச்சி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ப்ரான்ஸ் 150 கிராம்ஸ் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் முதல்ல போடலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் போடலாம், எனக்கு சின்ன வெங்காயம் போட்டால் பிடிக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைன்லி சாப்டாக இருக்கணும். இது கொஞ்சம் வதங்கணும். அப்புறம் உப்பும் மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி சாஃப்டானதும் ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரான்ஸ் புட்டில் ப்ரான்ஸ் ஃபைனலி சாப்டாக தான் இருக்கும், அரைச்சி போட்டு சேர்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இது அப்படி சேர்க்குறதோட இப்படி சேர்த்தா எனக்கு பிடிக்கும், அதனால நான் அப்படி சேர்த்துருக்கேன். ப்ரான்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ப்ரான்ஸ் வேகிறதுக்கு மொத்தமே ஒரு 3-4 நிமிஷம் ஆகலாம் மேக்ஸிமம். வெந்துடும் சீக்கிரமாக, அதனால் முதல்ல லைட்டாக வதக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் தனி மிளகாய் தூளும் சிக்கன் மசாலா பொடியும் சேர்த்துடலாம். என்ன சிக்கன் மசாலா வேணுனாலும் நீங்கள் சேர்க்கலாம், ஒரு ஸ்பூன் போதும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதில் தண்ணி விட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காவையும் சோம்பையும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஏற்கனவே தேங்காவை நான் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சோம்பு சேர்த்து ஒரே ஒரு சுற்று சுற்றுறேன். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு போயிடலாம். அது வெந்துட்டுருக்கும். ஒன்றுலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ தேங்காய் அரைப்பை சேர்த்துடலாம். நான் 150 கிராம் ப்ரான்ஸ்க்கு ஒரு சின்ன கோகோனட்டில் ஹாஃப் எடுத்து அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணுங்கள். நிறைய கோகோனட் போட்டால் போட்டுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ மல்லி தழையை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கதை சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ அது 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம். இந்த கோகோனட்டோட ரா ஸ்மெல் போகணும். நல்லா ஆயிடுச்சு பாருங்கள்.
நல்லா டேஸ்ட்டா இருக்கும் இந்த ரைஸ் கூட சாப்பிட. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.